ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த தாய் இன்று உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த வாக்கை மனதார கேட்டு, இந்த வாக்கு உனக்காக வந்தது என்று உன் மனம் அறிந்து, இந்த நாள் வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும் நாளாக இருக்க போகிறது என்பதை உணர்ந்து கொள் பிள்ளையே. இந்த கருமாரியின் வாக்கை முழுமையாக உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி கேளன் பிள்ளையே. உன் மனம் கலக்கமாக இருக்கிறது என் செல்வமே. கலக்கமாக இருக்கும் எதையும் தெளிவாக தேட முடியாது என்பதை புரிந்து கொள். தெளிவான நீரில் மட்டுமே என்ன இருக்கிறது என்பது தெரியுமே ஒழிய கலக்கமான எதிலும் தெளிவு இருக்காது என்பதை புரிந்து கொண்டு உன் மனதை தெளிவுபடுத்தினால் உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கு புரியும் செல்வமே. உன் மனதை கலங்கடிக்க வைத்து நடப்பது எதுவும் உனக்கு தெரியக்கூடாது, நடப்பது எதுவும் உனக்கு புரியக்கூடாது. கலங்கி போய் முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் எதிரியை நீ வெல்ல வேண்டாமா? உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை நீ போக்க வேண்டாமா? நீ இப்படி வருத்தத்தோடு முடங்கி கிடந்தால் உன்னையே நம்பியிருக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? உன்னை பார்த்து பார்த்து அவர்களும் இந்த வாழ்க்கையை நினைத்து இந்த வாழ்க்கையை வெறுத்து விட மாட்டார்களா? என்னோடு போகட்டும் என்று நினைக்கிறாய், ஆனால் அதற்கான உறுதி உன்னுடைய மனதில் வருவதில்லை பிள்ளையே. அந்த உறுதி உன் மனதிற்குள் வரக்கூடாது என்று தடைகள் போட்டு வைத்திருக்கிறார்கள் பிள்ளையே. உன்னோடு இருக்கும் தெய்வத்தை நீ உணரக்கூடாது என்று கட்டுக்கள் போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே. உன் மனதில் தீய சக்தி தான் அதிகமாக இருக்கிறது, தெய்வ சக்திகள் இங்கே வேலை செய்வதில்லை என்று நினைக்கும்படியாக தீய சக்திக்கு அதிக வலுவை உனக்கே தெரியாமல் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என் செல்வமே. நான் சொல்வது புரிகிறதா உனக்கு? முதலில் உன் மனதில் தெய்வம் நான் இருக்கிறேன், உன் குல தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதை முழுமையாக வலிமைப்படுத்தி உன் மனதில் பதியவை. அப்போது தானாக தீய சக்தி உன்னை விட்டு வெளியே போய்விடும். நீ அழிய வேண்டும், உன் சந்ததி அழிய வேண்டும். உன் பிள்ளைகள் உன்னுடைய பின்னால் வராமல், உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன்னை விட்டு விலகி போக வேண்டும் என்று நினைக்கும் உன் பகையாளியின் எண்ணத்தையும், உன் துரோகியின் எண்ணத்தையும், உன் எதிரியின் எண்ணத்தையும் நீ அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னால் முடியும் பிள்ளையே. என்னால் என்ன முடியும் என்ற எண்ணத்தை நீ அழித்து விட்டாலே தெய்வம் உனக்குள் நின்று வேலை செய்யும் என்பதை புரிந்து கொள் என் செல்வ பிள்ளையே. உன்னுடைய வலிமை உனக்கு தெரியவில்லை, உன்னுடைய வலிமை உனக்கு புரியவில்லை. உன் மனதில் ஆழ பதிந்ததெல்லாம் தீய சக்திகளின் ஆளுமை எத்தனை என்பதை மட்டும்தான் நீ அறிந்து அதற்குண்டான வலிமையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறாயே ஒழிய உன்னுடன் உன் சார்பில் நிற்கும் தெய்வத்தின் மதிப்பும் தெய்வத்தினுடைய சக்தியையும் நீ குறைத்து எடை போட வேண்டும் என்று தீய சக்தி அங்கே உனக்குள் வேலை செய்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய முயற்சிகளை வெளியே எடுத்துக்கொண்டு வர முடியாமல் இந்த எதிர்மறை சக்திகள் உன் வாழ்க்கையை முடக்கி போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு முயற்சியை நீ எடு. உனக்கான நல்ல முடிவை நான் தருவேன் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. தெய்வ சக்தி உன்னோடு இருக்கிறது. உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன்.
என்று சொல்ல தெய்வ சக்திகள் உன்னை சுற்றி இருக்கிறது. பயப்படாதே. எதிரியை பார்த்து பயப்படாதே. துரோகியை பார்த்து ஒளிந்து கொள்ளாதே. தங்கமே, உன்னை பார்த்து அவர்கள் எல்லாம் முகத்தை மறைத்து கொண்டு போகும் நேரம் வரப்போகிறது. துரோகி யார் என்பதை இப்போது உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். முழுமையாகவும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அத்தனையும் உனக்கான நல்ல நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தெய்வத்தின் வழியில் முழு மூச்சாக நட. நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன் கைகளை இறுக பற்றி இருக்கும் இந்த கருமாறி சொல்கிறேன். இந்த வாக்கு பழிக்கும் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்க காத்திருக்கிறேன். தவிர்த்து விடாதே. என்றும் உன் அன்னையை இறுக பற்றிக்கொள். ஓம் சக்தி. நன்றி.